வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, சமீப காலமா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியால திரும்ப லாக்டவுன் தான். அதாவது எனர்ஜி லாக்டவுன். இந்த எனர்ஜி லாக்டவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுல மின்சாரம், பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்ற எனர்ஜி ரிசோர்ஸ் குறைவா இருந்தா அவற்றை சேமிக்கிறதுக்கு அரசு சில கட்டுப்பாடுகளை வைக்கிறதா எனர்ஜி லாக்டவுன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2006 2011 டிஎம்கே பீரியட்ல கண்டினியூஸா பவர் பிரேக் டவுன் இருக்கும். அதாவது 4 மணி நேரம் கரண்ட் சப்ளை இருந்துச்சுன்னா அடுத்த 2 மணிக்கூர் இருக்காது, அடுத்த 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா 4 மணி நேரம் இருக்காது. இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தந்த டைம்ல பவர் கட் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நேரமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதனால வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி பற்றாக்குறை, பழைய மின் நிலையம் பார்த்தீங்கன்னா கோளாறுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய மூலக்கூறுகள் கம்மியா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பற்றாக்குறை வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தை கடந்து விடுறதுக்கு வேண்டி அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி டைமிங்கை டிவைட் பண்ணி என்ன பண்ணாங்க, நமக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு வந்துருச்சு. இப்போ கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கடைகளை மூட சொல்லுவாங்க சீக்கிரமாகவே. தேவையில்லாத ஸ்ட்ரீட் லைட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆஃபீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க. ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் ஆஃப்லைன் கிளாஸஸாக இருந்தால் ஒரு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணக்கூடிய எரிவாயுகளை கம்மி பண்ணலாம். இதனால் பார்த்தீங்கன்னா இறக்குமதியை கம்மி பண்ணி நாட்டுடைய பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கவர்மெண்ட்டுடைய ஒரு இனிஷியேட்டிவ். கடந்திருந்து பார்ப்போம் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு பெட்ரோலோட ரேட்டு திரும்ப ஏறி இருக்கு. இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஏற்றமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னும் ஏறன்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.